24/5/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அல்லது ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு சேம் இதே நம்பர் தான் மந்த்லி சார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதை பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இது கிராஸில் பார்த்திங்கன்னா 51 ஏபி 51, அது அப்படியே ஏபியில் திருப்பினா 15 பவரில் 10ன்னு வந்திருக்கு. சரிங்களா, 5க்கு பவர் 0. அப்படியே பிசிக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு 51க்கு 5க்கு பவர் வச்சு 0 1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஏபியோ பிசியோ இந்த 0 1 10ங்கிற நம்பர் வரணும். ஆனால் பிசிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபி அப்படியே பிசி, ஓகேங்களா. ஏபியிலேருந்து 51க்கு திருப்பி வச்சு பவரில் 10ன்னு வந்துக்குதுன்னா பிசியில் 0 1க்கு 51ன்னு வரணும். ஸோ பிசிக்கு 51 0 1 வரணும். அதை திருப்பியும் வைக்கலாம். ஸோ 15 அல்லது 10ன்னு. அப்போ மறுபடியும் ஏபிலையும் வரலாம், பிசியிலும் வரலாம். ஆனால் அதிகபட்சம் நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் பிசிக்கு தான் வரணும். சரிங்களா. சப்போர்ட்டுக்கு ஏபியில் ட்ரை பண்ணிக்காங்க. அடுத்தது நேற்று பார்த்திங்கன்னா நம்ம பழைய சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 421 சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் நவுத்திட்டான், க்ளூ நம்பர் கொடுத்துட்டான். அப்போ ஏபிக்கு 42 வரணும். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அதுக்கு இதை பார்த்துட்டு ஏபியில் 24, பிசியில் 42 மொதல் நாள் இந்த நம்பர் வந்ததுனால இந்த 421 1ஆம் நம்பர் நவுத்தி க்ளூ நம்பர் கொடுத்துட்டான். இப்போ ஏபிக்கு 42 வரணும். ஸோ கரெக்டாக வந்திருக்கு. நான் கொடுக்கல, ஏன்னா இந்த கிராஸ் நம்பர் பார்த்து 551 சி போர்டு 1ன்னா ஏபிக்கு 55, பிசிக்கு 55 00 வரும்னு சொல்லி இதை நான் எடுத்துட்டேன். ஏன்னா மொதல் நாளே இந்த 42 வந்ததுனால. சேம் இதே பேட்டர்னில் இப்போ 251 2 வந்திருக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த 51 அடுத்தது பிசிக்கு வரணும். அதாவது 251 அப்போ 2 5 அடுத்தது 1 வரணும். சரிங்களா. அப்போ 1 வரணும். சேம் அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 274 புரியுதுங்களா. இந்த 274 2 வச்சுட்டான், ஓகேங்களா. 2 தான் க்ளூ நம்பரு. அப்போ 74 பிசிக்கு வரணும். ஆனால் 75 வந்திருக்கு. இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது 4 இருக்குது. சரிங்களா. 4ஆம் நம்பரு 1 வரணும். அதே மாதிரி 1ஆம் நம்பரும் வரணும், ஓகேங்களா. அப்போ 251 அப்போ 2 வச்சுட்டான், 5 வச்சுட்டான். அடுத்தது 51 வரணும் மறுபடியும். அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரணும். மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், அதே சேம் பேட்டர்ன் தான் வரும். கிராஸில் பார்த்தீங்கன்னா ஏபி 01, ஏசி 01, பிசி 01 வரணும். ஆனால் பவரில் வந்தால் 51 வரணும். அப்போ திருப்புனா 10, பவரில் வந்தால் 15. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 10 15 அல்லது 01 51 இந்த மாதிரி வரணும். ஆனால் ஏபிலையும் வரணும். சரிங்களா. ஏன்னா ஏபியில் இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பிசியில் பாருங்கள் இருக்குது. பிசியில் 15, ஏசியில் அதை திருப்பினா 51, பவரில் வந்துக்குது 01ன்னு. அடுத்தது ஏபி வந்துச்சுன்னா 15 இல்லை 01 51. அதே சேம் சினாரியோவில் பார்த்திங்கன்னா ஏபியோ பிசியோ வரணும். அப்போ ஏசியில் இருக்கிற நம்பரு ஏபிக்கோ இல்லை பிசிக்கோ மாற்றணும். ஏன் சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா இந்த கிராஸுக்கும் நம்மளுக்கு வருது. சரிங்களா. இந்த கிராஸ்லேயும் 01, ஏசி 01, இங்கே 01 வரணும். அப்போ பாருங்கள் 510 51ங்கிறது 10 இருக்குது. சரிங்களா. அப்போ 10 காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 6 நாள் கேப் விட்டு 01 10ன்னு வந்திருக்கு. சரிங்களா. மறுபடியும்
3 6 நாள் விட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா 10-01 வந்திருக்கணும். இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 01-01 10-01 அடுத்த நாள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நம்பர் எப்பயுமே ஒரு நாள் முன்ன பின்ன தான் வரும் அப்படிங்கள. ஸோ இந்த 10-01 இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெயினாக பிசி ஏபியும் வச்சுக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சி போர்டை காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா 155 135. அப்போ ஏசியில் இப்படி பார்த்தாலும் 15. இப்போ இந்த எண்டிங்கில் வந்து மேட்ச் ஆகிருக்கு, இந்த எண்டில் மேட்ச் ஆகிருக்கு 15, ஏசியில் 15, ஏசியில் 15. அப்போ இந்த எண்டிங் நம்பரு அடுத்த நாள் உள் நம்பருக்கு தான் கணக்கு வரணும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா வெளி நம்பர் 441 449 இந்த நம்பரை மறுபடியும் வெளியே தான் எடுத்து வைப்பான். ஏன்னா உள் நம்பரில் வர வேண்டிய நம்பர் வெளியே தான் அந்த நம்பரை எடுத்து வைப்பான். அதே மாதிரி எடுத்து வச்சிட்டான். இப்போ அதே பேட்டர்னில் 927 ஒரு நம்பர் பவர் வச்சு 427. அப்போ நம்மளுக்கு மெயினாக வர வேண்டிய நம்பர் 415, இங்கே 415ன்னு வரணும். ஸோ இதுதான் கரெக்டான ரூட்டு 415. இப்போ இதை வந்து இருக்கிற மாதிரி ஏபிபிசிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் பாஸ் ஆகிருக்கு 155 135. இதே பேட்டர்ன் 441 இருக்கிற மாதிரி ஏபி ஏசி பிசி ட்ரை பண்ணால் 44 பாஸ் ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி 415 இருக்கிற மாதிரி ஏபிபிசிஎஸ்சி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த நம்பரை நான் பிரித்து கொடுக்குறேன், சரிங்களா. அப்போ இந்த நம்பருக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ 3 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 015 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 014 வரணும். அப்போ 041 வச்சுட்டான். அடுத்தது ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி தான் வைக்கணும். ஆனால் இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோன்னா இருக்கிற மாதிரி அப்படியே நம்பரை திருப்பிடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 417 427 வந்துக்குதுன்னா பி போர்டுக்கு 1 வரணும். அப்போ ஏபியில் 41 வச்சு 410ன்னு சிங்கிள் ஷாட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 415 பவரில் கூட கொண்டு வரலாம். ஸோ அதனால் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேம் அதே மாதிரி ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்த்துருவோம். ஃபாலோவிங் நம்பரில் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ 5க்கு 0 0க்கு 5 மறுபடியும் 0. ஸோ இந்த மாதிரி காமனாக வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவோன்னா 0055ன்னு வரும், சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சிஏ 0055 இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னோடய கணிப்புக்கு. ஏசி 00 ஏபி 55 அடுத்தது பிசி வரணும் 0055. அதனால் காமனாக ஏபியும் பிசியும் வந்து பார்த்திங்கன்னா 0055 அப்படிங்கிற மாதிரி ஃபாலோவிங் நம்பரை ட்ரை பண்ணிக்காங்க. இது வந்து இன்னையிலேருந்து ஃபாலோவிங் நம்பர். இதுக்கு முன்னாடி பார்த்ததை இப்போ பிரித்து ஏபிபிசிக்கு கொடுக்குற நண்பா இன்னையிலேருந்து இந்த 5500 ஃபாலோவிங் நம்பரை ட்ரை பண்ணிக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி மெயினாக வர வேண்டிய நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நம்பர் 15 10 51 01 41 ஏபிக்கும் பிசிக்கும். இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மாதம் ஃபுல்லாக 5500, அதாவது இன்றைக்கி தான் அந்த நம்பர் வருதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுன்னா அந்த அன்னைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடிக்கு இது வந்துன்னா என்னோட ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ் தான், சரிங்களா. அடுத்தது 3 டிஜிட் பார்த்துருவோம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 415 410 014 514 நண்பா. ஏன்னா அந்த கிராஸில் வர நம்பர் அது 014 திருப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பிசிக்கு வந்து ஏபியில் 41 வந்து ஏபியில் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிசியில் வந்து அது 14 திருப்பி வரத்துக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 14ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 14 ஏபிசியில் கொடுக்கலனா இந்த நம்பரை திருப்பினா இப்படி தான் வரணும். அதனால தான் கொடுத்துருக்குறேன். 415 410 414 514 665 155
இன்றைக்கி ஒரு வேளை பிசிக்கு 55 கூட ஜஸ்ட் வரலாம். அதனால் நான் இருந்தாலும் ஃபாலோயிங் நம்பரை கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்துச்சுன்னா அது 155 இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.